வணக்கம். இன்னைக்கு மகாபாரதத்திலேருந்து ஒரு சிறுகதையோட வந்திருக்கேன். மகாபாரதம்னு ஆரம்பித்தாலே அது சிறுகதை கிடையாது, அது பெருங்கதை அது. ஆனால் அதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் உங்களுக்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இன்னைக்கு சொல்ல போகிற கதை யாரை பற்றி அப்படின்னு கேட்டால் ஜெயத்ரதன். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதிகமாக பேசப்பட்ட கேரக்டர். அந்த ஜெயத்ரதனுடைய பிறப்பு அவனுடைய இறப்பு வரைக்கும் கதை சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கேன். கதையை கேட்கணுமா? வாங்க வீடியோக்கு போயிடலாம். இந்த ஜெயத்ரதன்கிறது யார் அப்படின்னு கேட்டா சிந்து நாட்டோட அரசன். சிந்து நாட்டோட அரசன் விருத்தச்சந்திரன் அப்படின்னு அவங்க அப்பா பேர். அவங்க அப்பா வெறும் அரசன் மட்டும் இல்லை, அவர் பெரிய தபஸ்வியும் கூட. அவர் நிறைய தபம் இருக்கிற ஒரு ரிஷி முனிவர், ஒரு நாட்டுக்கு அரசனாகவும் இருக்கார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். விருத்தச்சந்திரன் அவர் பேர். அவர் அவருடைய மனைவி பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அப்போ குழந்தை பிறக்க போகுது. அப்போ அந்த குழந்தை ஜெயத்ரதன் பிறக்க போகிறான். அந்த ஜெயத்ரதன் பிறக்கும்போது அவருடைய ஞான திருஷ்டியால் தன் மகனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அவர் யோசிக்கும்போது அவருக்கு ஒரு காட்சி கண்ணில் படுது. என்னன்னா, அவர் மகனுடைய தலையை ஒருத்தன் அம்பால் அடிச்சு அந்த தலை தனியா போய் அவனுடைய மரணம் நிகழுது அப்படிங்கிற மாதிரி அவருடைய காட்சி அவருடைய கண்ணுக்கு தெரியுது. அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. சின்ன வயசு தெரியறான், சின்ன வயசுலயே அவன் இறந்துருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி தெரியுது. சரி, ஒருவேளை அது உண்மையா இருந்தா என்ன செய்யலாம்? ஒருவேளை அது உண்மையாக இருந்து யாராவது அவனை போரில் அவன் தலையை துண்டாக்கி அந்த தலை கீழே விழுந்தா, யார் அவன் தலையை கீழே சாய்க்கிறாங்களோ அவங்க தலை சுக்கு நூறாக வெடித்து சாகட்டும் அப்படின்னு அவர் சாபம் கொடுக்குறார். இப்படி தான் ஜெயத்ரதனுடைய பிறப்பு. இப்படி பிறந்து சிந்து நாட்டை அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அவன் அரசேற்று அரசாண்டுக்கிட்டு இருக்கான். அப்போது கௌரவர்கள் 100 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரே ஒரு தங்க, துச்சலைங்கிறது அவளுடைய பேர். துச்சலைக்கு சுயம்பரம் நடக்குது. இவன் போய் அதில் கலந்துக்கிட்டு துச்சலையை கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு கௌரவர்களுடைய துரியோதனனுடைய மைத்துனனா மாறுறான். அப்போ இன்னும் எவ்வளோ பவர் இருக்கும். ஆல்ரெடி துரியோதனன் பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அரசன், அஸ்தினாபுரத்துக்கு அரசன் அப்படின்னும் போது அவனுடைய மச்சான் அப்படின்னா இன்னும் எவ்வளோ பவர் இருக்கும். அந்த அளவுக்கு பவரோட இருக்கான். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பாஞ்சாலியை துகில் உரிக்கிறாங்கல்ல, சூதாட்டம் நடத்தி பாண்டவர்களை அடிமைப்படுத்தி, அதுக்கப்புறம் திரௌபதியை வச்சு தர்மன் சூதாடி அவளையும் தோத்த பிறகு திரௌபதியை அரசவைக்கு கூட்டிட்டு அவளை துகில் உரிகிறான். துச்சாதனன் துகில் உரிகிறான். அந்த நாள் அந்த அரசவையில துச்சாதனன் இருக்கான், மச்சினன் கூட இருக்கான், மாமா கூட இருக்கான். இருந்துக்கிட்டு அவனை அதிகமா துரியோதனனை உற்சாகப்படுத்துறது யாரு அப்படின்னு கேட்டா இவன் ஒரு ஜெயத்ரதனும் ஒருத்தன். அதுல ஜெயத்ரதன் அவ்வளோ ரசிக்கிறான் அந்த நிகழ்வுகளை. அவங்கள பாண்டவர்களை அவமானப்படுத்துறத, திரௌபதியை அவமானப்படுத்துறத, இதெல்லாம் அவ்வளோ ரசிச்சு என்ஜாய் பண்றான் அப்படிங்கிற மாதிரி மகாபாரதம் சொல்லுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க பாண்டவர்கள் நாடு இழந்து காட்டுக்கு போறாங்க. 13 வருஷம் காட்டில் வாழணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி. அதுக்கப்புறம் 1 வருஷம் அஞ்ஞான வாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க காட்டுக்கு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில ஒரு நாள் ஜெயத்ரதன் காட்டு வழியா போறான். எதுக்கு போறான் அப்படின்னா, ஆல்ரெடி அவன் துச்சலையோட கணவனாக இருந்தாலும் அவன் கொஞ்சம் பெண்மோகம் உள்ளவன். அதனால ஏற்கனவே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறார். இது மேல எப்படி சொல்றது, அப்படி காட்டு வழியா அவன் டிராவல் ஆகி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு தேசத்தினுடைய இளவரசியை தேடி அவன் போயிட்டு இருக்கான். அந்த இளவரசியை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மூட்ல அவன் போயிட்டு இருக்கான். போற வழியில ஒரு காட்டுல ஒரு அருவியை பார்க்கறான். அந்த அருவியில திரௌபதி குளிச்சுக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு எல்லா பாண்டவர்கள் எல்லாரும் வேட்டையாட போயிருக்காங்க. திரௌபதி தனியா இருக்கா. திரௌபதி தனியா அந்த அருவியில குளிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை போய் பார்க்குறான். பார்த்த உடனே இவனுக்கு அவள் மேலே மோகம் வருது. எப்படியாவது இவளை நாம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவளை கூப்பிட்றான். வா, நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது திரௌபதி அப்படின்னு சொல்கிறா. ஓ, நீ தான்? ஆமாம்ல, மறந்துட்டேன். சரி வா, என் கூட வந்துரு, நான் உன்னை என் அரண்மனைக்கு கூப்பிட்டு போகிறேன், உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி
ஆசை வார்த்தைகள் பேசுகிறான். அப்போ வந்து திரௌபதி சொல்கிறா, முறைப்படி பார்த்தா நீ வந்து நான் வந்து உனக்கு சகோதரி முறை வருது, அதனால நீ என்கிட்ட இப்படிலாம் பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்த விஷயம்லாம் வந்து அவங்களுக்குலாம் தெரிஞ்சதுன்னா, என் கணவர்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது ரொம்ப தப்பாயிடும், வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பேசுகிறா. ஆனாலும் ஜெயத்ரதனுக்கு வந்து இந்த மோகம் அவளை வந்து இழுக்க சொல்லுது. தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு போய் தேரில் கட்டிக்கிட்டு தேரில் ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து வேகமாக போகிறான். அவன் போன கொஞ்ச நேரத்தில் அர்ஜுனனும் பீமனும் வேட்டையை முடிச்சுட்டு திரும்பி வராங்க, குடிலுக்கு வராங்க. வந்து பார்த்தா திரௌபதி காணோம், எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவனுடைய தோழிகள், அந்த திரௌபதியோட தோழிகள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு அரசன் வந்து அவளை தேரில் வந்து கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே, அர்ஜுனன் எப்பேற்பட்ட வீரன், பீமன் எப்பேற்பட்ட வீரன், 2 பேரும் சும்மா இருப்பாங்களா? தங்களுடைய மனைவியை வந்து ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சும்மா விடுவாங்களா? ரொம்ப வேகமாக போகிறாங்க. குதிரை எடுத்துக்கிட்டு இவன் பீமன் கிளம்புறான். இவன் அர்ஜுனன் என்ன பண்ணுறான், அதை விட இன்னும் யோசிச்சு அவன் அர்ஜுனன் கிட்ட அந்த காண்டிபம் இருக்குல்ல, அந்த காண்டிபம் வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் அம்பு விட முடியும். அந்த மாதிரி அவனுக்கு முன்னாடி அந்த குதிரை முன்னாடி போயிட்டு இருக்க குதிரையோட காலடி சத்தத்தை கேட்டு அந்த சவுண்டுக்கு அம்பு விடுறான். அது போய் அவனுடைய தேரை வந்து சுக்குநூறா உடைக்குது. ஜெயத்ரதன் தரையில் விழறான். அதுக்கப்புறம் பீமன் போய் அவன் கூட சண்டை போடுற அளவுக்கு ஜெயத்ரதனுக்கு வந்து பலம் இல்லை. ஏன்னா பீமன் மிகப்பெரிய பலசாலி இல்லை, ஒரே அடியில் காலி அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். காலி பண்ணிட்டு திரௌபதியை காப்பாற்றி தங்களுடைய குதிரையில ஏற்றிக்கிட்டு அதோட விடாமல் என்ன பண்ணுறாங்க, இந்த ஜெயத்ரதனை இவங்க போன குதிரையோட காலில் அவன் கையை கட்டி அந்த காலில், அந்த குதிரையோட காலில் அந்த கையில் முடிச்சு போட்டு அங்கேருந்து வேகமாக இழுத்துக்கிட்டு வராங்க, தங்களுடைய குடிலுக்கு வராங்க. வரும்போது இவனை எப்படி அவமானப்படுத்துறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு முதல்ல அவனுக்கு மொட்டை அடிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஜெயத்ரதனுக்கு மொட்டை அடிக்கிறாங்க. மொட்டை எப்படி அடிக்கிறாங்கன்னா, 5 இடத்துல குடுமி விட்டுட்டு மீதி இடத்துலலாம் மொட்டை அடிக்கிறாங்க. முழுசாக மொட்டை அடித்தா அது அவமானம் கிடையாது இல்லையா? அதனால 5 இடத்துல இவங்க 5 பேர் அணைந்தமிங்க அப்படிங்கிறதுனால 5 இடத்துல அந்த இதை விட்டு மொட்டை அடித்து அவமானப்படுத்தி கொண்டு போய் அவங்க அண்ணன் முன்னாடி நிறுத்துறாங்க, தர்மர் முன்னாடி நிறுத்துறாங்க. நிறுத்தி இந்த மாதிரி ஒருத்தன் வந்து நம்ம மனைவியை வந்து கடத்திட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான், அதனால இவனை வந்து நம்ம மரண தண்டனை கொடுக்கணும், நம்ம கொன்னுடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது அப்போது தர்மர் என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் அவர் நியாயம் நீதி இதெல்லாம் பார்க்குறாள் இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை இது வந்து தப்பு, துரியோதனனுடைய தங்கை கணவன் அப்படின்னும் போது நமக்கும் அவன் தங்கை கணவன் தான். அவன் தங்கச்சி புருஷன் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக அவனை இப்படி அவமானப்படுத்துறதோ தண்டிக்கிறதோ வந்து நியாயம் கிடையாது. அவனை திருந்தத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அவனை மன்னிச்சிடலாம், ஒரு முறை மன்னிப்போம் அப்படின்னு சொல்லி மன்னிக்கணும்னு ஆண்டு நிற்கிறார். இவங்க 2 பேரும் ஒத்துக்கலை, அர்ஜுனனும் பீமனும் ஒத்துக்கலை, இல்லை மன்னிக்க முடியாது, அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் இவர் இல்லை பிடிவாதமாக, இல்லை அவனை வந்து இதுக்கு மேலே அவமானப்படுத்தக்கூடாது, அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தா நம்ம தங்கை தான் விதவை ஆயிடுவா, அதனால இது வந்து தப்பு, இது செய்யக்கூடாது. துரியோதனனுடைய தங்கையை தன்னுடைய தங்கையா நினைச்சு தர்மர் பேசுறாரு. அப்போ சரி, அண்ணனை எதிர்த்து பேசுற பழக்கம் அர்ஜுனனுக்கோ பீமனுக்கோ கிடையாது இல்லையா? அதனால அவங்க என்ன பண்றாங்க, சரி அப்படின்னு அவனை அங்கேயே விட்டுட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெயத்ரதனை வந்து சரிப்பா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி இவர் அனுப்புறாரு. ஒரு குதிரையும் கொடுத்து அனுப்புறாரு. அவன் குதிரையில ஏறி பயணமாகி போய்கிட்டே இருக்கான். இவ்வளோ அவமானப்படுத்தப்பட்ட ஒரு அரசன் வேற அவன்ல, அவனுக்கு வந்து எவ்வளோ வேதனை இருக்கும், எவ்வளோ கஷ்டம் இருக்கும் மனசுல, இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே, அவன் செஞ்சது தப்பு தான், இருந்தாலும் அவமானம் தானே அப்படின்னு, அவன் கொண்டு போட்டிருந்தா கூட முடிஞ்சிருக்கும், ஆனால் என்னை கொல்லாமல் இப்படி உயிரோட அனுப்பிச்சிது, அதுதான் பெரிய அவமானம் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு அந்த வேதனையோட போயிட்டு சிவனை நோக்கி தவம் இருக்கான். நேராக காட்டுக்குள்ளே போயிட்டு சிவனை நோக்கி தவம் இருக்கான். கடுமையான தவம். அந்த தவத்தை பார்த்துட்டு சிவனுக்கே வந்து அவன் மேலே ஒரு பரிதாபம் வந்து, சரி நீ இறங்கி வந்து ஜெயத்ரதா உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு அப்படின்னு கேட்கும்போது, இந்த 5 பேரையும் கொல்றதுக்கு எனக்கு வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது வந்து ஒரு சிவன் என்ன சொல்கிறாரு, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு துணையாக இருக்காரு, அதனால அர்ஜுனன் நீ எதுவும் செய்ய முடியாது, அவனுக்கான விதி உங்ககிட்ட இல்லை, மற்ற 4 பேரையும் எதிர்த்து நிற்கிற அளவுக்கு உனக்கு நான் பலம் தரேன், ஒரே ஒரு நாள் அந்த பலம் உனக்கு நான் தரேன், அந்த நாள் எந்த நாளுங்கிறது நீயே முடிவு பண்ணிக்க, அன்னைக்கு ஒரு நாள் அந்த 4 பேரும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது, அப்படி ஒரு வரம் தரேன், அந்த நாள் வந்து என்னைக்கு வேணாலும், ஆனால் ஒரு நாள் தான், மறுநாள் அந்த பலம் இருக்குமான்னு தெரியாது,
கிடையாது, ஒரே ஒரு நாள் தான் அந்த பலம் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்குறாரு. சரி அப்படின்னு அதுக்கப்புறம் திரும்பி போயிடுறான். நாட்டுக்கு போயிட்டு அவனுடைய நாட்டுக்கு போய் அவன் மனைவியோட இருக்கான். அப்படியே இருக்கும்போது போர் நடக்க ஆரம்பிக்குது, மகாபாரத போர் ஆரம்பிக்குது. அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். 13வது நாள் போரில் இவன் முதல் நாள்ல இருந்து கௌரவர்களுடைய படையோடு சேர்ந்து இவனும் அவங்களை எதிர்த்து போரிடுறான். ஆனால் ஒரு நாள் கூட இந்த 4 பேரையும் எதிர்க்கிற சக்தி எனக்கு இருக்கு, அந்த வரத்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கவே இல்லை. நினைக்காம போர் மட்டும் நடந்துகிட்டு இருக்கு. 13வது நாள் போரில் பத்ம வியூகம் அமைக்கிறாங்க. இந்த பத்ம வியூகம் அது உள்ள நுழையறதுக்கும் வெளியே வர்றதுக்கும் இந்த உலகத்துல 2 பேருக்கு தான் தெரியும். அர்ஜுனனுக்கு உள்ள நுழையவும் வெளியே வரவும் தெரியும். இது ஒரு கிளைக்கதை ஒன்று போகுது. ஒரு முறை அபிமன்யு கருவில் இருக்கும்போது அர்ஜுனன் அவங்க அம்மா கிட்ட, சுபத்ரா கிட்ட அந்த பத்ம வியூகத்தை உடைச்சி எப்படி உள்ள போறது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவரு சொல்ல சொல்ல அந்த குழந்தையும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கான். அபிமன்யு அம்மாவோட வயிற்றுல இருந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். அவரு கரெக்டா உள்ள நுழைஞ்சி உடைச்சி உள்ள போறது வரைக்கும் சொல்றாரு. அவன் வெளியே எப்படி வரணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது நாரதர் அதை கெடுத்துடுறாரு. கெடுத்துட்டு அர்ஜுனா இந்த கிருஷ்ணர் கூப்பிடுறாரு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு போயிடுறாரு. ஸோ நம்ம அபிமன்யுக்கு பத்ம வியூகத்தை உடைச்சி உள்ள போறது எப்படின்னு மட்டும்தான் தெரியும், வெளியே வர்றதுக்கு வழி தெரியாது. ஏன்னா அப்பா சொல்லலை. அப்படி போயிடுறாரு. 13வது நாள் அர்ஜுனனை தனியா எப்படியாவது ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்காக ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போடுறாங்க. போட்டு அவனை டார்கெட் பண்ணி சண்டை ஆரம்பிக்குது. சண்டை ஆரம்பிச்சோன்னா அவன் அந்த பக்கம் அப்படியே ஒதுக்குறாங்க. ஒதுக்கி அப்படியே ஒதுக்க கொஞ்சம் தூரம் போயிடுறான். போர்க்களத்திலேயே கொஞ்சம் தூரமா அந்த பக்கமா போயிடுறான். அப்படி போகும்போது திடீர்னு பத்ம வியூகம் போடுறாங்க. பத்ம வியூகம் போட்டோம்னா எல்லாரும் அப்படியே தவிச்சு போய் நிற்கிறாங்க. மற்ற பாண்டவர்கள் எல்லாரும் தவிச்சு போய் நிற்கிறாங்க. இதை உடைக்கிறதுக்கு அர்ஜுனனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அர்ஜுனன் இப்போ இங்கே இல்லை, அவன் வேற ஒரு இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அபிமன்யு என்ன சொல்றான், எனக்கு பத்ம வியூகத்தை உடைக்கிறதுக்கு வழி தெரியும், நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி தெரியும் உனக்கு அப்படின்னா, இந்த மாதிரி அம்மா வயிற்றுல இருக்கும்போது அப்பா சொன்னாரு அப்படின்னு சொல்ல, சரி உள்ள போறதுக்கு வழி தெரியும், வெளியே வரதுக்கு வழி தெரியுமா அப்படின்னு தெரியல, அது சொல்லல அவரு. அப்ப எப்படி நீ உள்ள போயிட்டா போறாது, வெளியே வரணுமே, என்ன செய்வ அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எனக்கு உள்ள போறதுக்கு வழி தெரியல, நான் பத்ம வியூகத்தை உடைச்சிட்டு உள்ள போறேன், என்னை ஃபாலோ பண்ணி நீங்க 4 பேரும் உள்ள வந்துருங்க, உங்க 4 பேருடைய வீரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, நீங்க உங்களால வர முடியாதா அப்படின்னு கேட்டோன்னா, சரி வேற வழி இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில அபிமன்யுவை முன்னிறுத்தி இவங்க சண்டை ஆரம்பிக்கிறாங்க. பத்ம வியூகத்தை உடைச்சி அபிமன்யு உள்ள போறான். உள்ள போன உடனே அந்த சக்கர வியூகம் அப்படியே க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகிற நேரத்தில் இவங்க 4 பேரும், தர்மர், பீமன், நகுலன், சகாதேவன் 4 பேரும் உள்ள நுழையலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவன் ஜெயத்ரதன் அந்த சிவன் கொடுத்த வரத்தை அன்னைக்கு பயன்படுத்தி இவங்க எதிர்க்க நின்று இவங்களை உள்ள விடாம தடுக்கிறான். அவங்கள தடுத்து நிற்கிற பலம் அன்னைக்கு அவனுக்கு கிடைக்குது. அவனை மீறி இவங்க 4 பேரால உள்ள போக முடியல. அபிமன்யு உள்ள போய் பத்ம வியூகத்துல மாட்டி எல்லாரும் சேர்ந்து அநியாயமா அவனை கொல்றாங்க. தர்மத்தை மீறி, அதாவது சொல்லுவாங்க ஆயுதம் இல்லாதவனை தாக்கக்கூடாது, இப்படிலாம் போர் விதிகள்லாம் இருக்குல்ல, இந்த விதிகள் எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சி போட்டு கௌரவர்கள் படை கர்ணன் கூட சேர்ந்து தன்னுடைய தம்பி மகன் அப்படிங்கிறது தெரியாம கர்ணனும் கூட சேர்ந்து அபிமன்யுவை கொல்றாங்க. கொடூரமான ஒரு கொலை அங்க நடக்குது. சாயந்தரம் சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு போர் நிறுத்தப்படுது. அர்ஜுனன் திரும்பி வரான். அந்த இடத்துக்கு பார்த்தா அபிமன்யு இறந்து கிடக்கிறான். அவனுடைய செல்ல மகன் அபிமன்யு இறந்து கிடக்கிறான். அதை பார்த்து அவனுக்கு வேதனை அவனுக்கு தாங்க முடியல. அர்ஜுனனுக்கு கதறி கதறி எழுவுறான், இப்படி என் மகனை கொண்டுட்டீங்களே, அநியாயமா கொண்டுட்டீங்களே. அவன் வீரன், பெரிய வீரன் அபிமன்யு. ஆனா அது இல்லாம அப்பதான் கல்யாணம் வேற பண்ணியிருக்கான் சமீபத்துல. இது மாயா பஜார்ல இந்த கதையை பார்த்துருப்போம் நம்ம ஏற்கனவே, கடவுத்கஜனுடைய எபிசோட்ல இதை பார்த்துருப்போம். அப்பதான் கல்யாணம் பண்ணியிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு மாவீரனை இப்படி கொண்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறி எழுதுறான். அதே நேரத்துல கோபமும் வருது, என் மகனை கொண்டவங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, யார் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, ஜெயத்ரதன் தான் இதுக்கு காரணம், அவன் தான் எங்களை தடுத்துட்டான், அவன் மட்டும் இல்லைன்னா நாங்கள் உள்ள கூட அவனுக்கு துணைக்கு போயிருப்போம் அப்படின்னு சொல்ல, அர்ஜுனனுடைய கோபம் முழுக்க ஜெயத்ரதன் பக்கம் திரும்புது. இவனை ஆரம்பத்திலேயே நம்ம கொண்டு இருக்கணும், அப்போ தப்பு பண்ணிட்டு மாட்டும்போது அவன் சின்ன தீப்பொறி, அவன் அப்பவே நான் அணைச்சிருக்கலாம், அதை விட்டுட்டு இப்போ அவன் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறான்
இப்பவும் அவனை கொல்லலைன்னா இதை விட பாவம் உலகத்துல வேற எதுவும் கிடையாது. என் மகனை கொன்னவொன்னே நான் பழி வாங்கியே தீரணும். நாளைக்கு சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ள ஜெயத்ரதனை நான் கொன்னே தீருவேன். அப்படி ஒருவேளை ஜெயத்ரதனை நாளைக்கு நான் கொல்ல முடியாம போயிடுச்சுன்னா சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் இதே இடத்துல நான் நெருப்பு மூட்டி அந்த இடத்துல நான் இறங்கி என்னுடைய உயிரை மாய்ச்சிக்குவேன் அப்படின்னு அர்ஜுனன் சபதம் போடுறான். அவன் சபதம் போடும்போது கிருஷ்ணர் அதுக்கப்புறம் தான் வர்றாருங்க. வந்தவர், என்ன அர்ஜுனா என்ன கேட்காம இப்படி ஒரு சபதத்துக்கு போடுறியே, சபதம் யாராவது இப்படி போடுவாங்களா, இதை செய்யறான் அவனை கொலை பண்றேன்னு சபதம் போடு. இப்போ திரௌபதி கூட சபதம் போட்டாங்க, துரியோதனனை வந்து கொல்லணும், துச்சாதனுடைய தொடைகளை வந்து பிளக்கணும் அப்படின்லாம் சபதம். அந்த ரத்தத்தை என் கூந்தலில் தடவி அதுக்கப்புறமா தான் நான் என் கூந்தலை முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கூந்தலை விரிச்சு விட்டாங்க. இதெல்லாம் வந்து சபதம் போடுறது நியாயம். ஆனா நாளைக்கு சூரியன் மறைகிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லி ஏன் அப்படி டைம் ஃபிக்ஸ் பண்ற அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கேட்குறாரு. ஆனாலும் சபதம் போட்டது தான். நாளைக்கு 14வது நாள் சண்டை, அன்னைக்கு வந்து நான் ஜெயத்ரதனை கொல்லலைன்னா நான் வந்து என் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு அர்ஜுனன் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கிறான். இதை கேட்டவனும் துரியோதனனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு வந்து அர்ஜுனனை கொல்றது மட்டும்தானே அவனுடைய பெரிய ஒரு டார்கெட் இல்லையா. அர்ஜுனனை கொல்றதுக்கு நல்ல வழி கிடைச்சிடுச்சு. நாளைக்கு மட்டும் சூரிய உதயத்துக்குள்ள அவன் அர்ஜுனன் வந்து ஜெயத்ரதனை கொலை பண்ணலன்னா அவன் தானா செத்து போயிடுவான்ல. அவனா செத்தா என்ன, நாம கொண்டா என்ன, ஆக மொத்தம் அவன் சாகணும். அதுதான் துரியோதனனுடைய ஆசை இல்லையா. அதனால துரியோதனனுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இவனை வந்து எப்படியாவது நம்ம வந்து ஜெயத்ரதனை நாளைக்கு சூரிய அஸ்தமனத்துக்குள்ள காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மலையில ஒரு பெரிய குகையை ஒன்று அமைச்சு, யாரும் போக முடியாத அளவுக்கு ஒரு குகையை ஒன்று அமைச்சு அந்த குகைக்குள்ள அவனை பாதுகாப்பா வச்சு அவனுக்கு பலத்த காவலும் போட்டு அவனை மறைச்சிடுறாங்க எல்லாரும் சேர்ந்து. மறுநாள் காலையில போர் ஆரம்பிக்குது. அர்ஜுனன் எல்லாரையும் விட்டுட்டு ஜெயத்ரதனை மட்டுமே, அன்னைக்கு ஃபுல்லா ஜெயத்ரதனை மட்டுமே தேடுறான். எங்கேயுமே எங்க தேடினாலும் இல்லை. ஆனா அவன் வந்து அந்த போர்க்களத்துல தான் இருக்கான் அப்படின்னு அவனுடைய உள்ளுணர்வு சொல்லுது. ஆனா அவன் காணோம். தேடுறான் காணோம். அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நீ கவலைப்படாத, இன்னும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புன்முறுவலோட சொல்றாரு. அவருக்கு ஒரு பாயிண்ட் வச்சிருப்பார்ல கிருஷ்ணர், சாதாரணாலா சொல்றாரு. அதே மாதிரி சாயந்தரம் திடீர்னு சூரியன் மறைஞ்ச உடனே இருட்டாகுது. அப்பெல்லாம் வந்து போர் நியதிகள்லாம் ரொம்ப கடைபிடிப்பாங்க. சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் போர் செய்ய கூடாது அப்படிங்கிறது ஒரு இது. அதே மாதிரி சூரியன் மறைஞ்ச உடனே அர்ஜுனன் வந்து சரி சூரியன் மறைஞ்சிட்டான், நான் வந்து சொன்ன வார்த்தையை என்னால் காப்பாற்ற முடியல, என் சபத்துக்கு நான் தோத்துட்டேன், அதனால நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒரு நெருப்பு ஒன்று அந்த போர்க்களத்திலேயே ஒரு பெரிய நெருப்பு ஒன்று மூட்டி அதில் இறங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அப்போது கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அர்ஜுனா எனக்கு ஒரு சின்ன வேலை மட்டும் செய், நீ எப்படியும் நெருப்பில் இறங்குறதுன்னு முடிவு பண்ணிட்ட, அது நீ இறங்கி தான் ஆகணும், அதுக்கு மேலே நான் உன்னை தடுக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிற மாதிரி செய், உன்னுடைய காண்டிபத்தை கையில் எடுத்துக்கோ, அந்த வில்லை கையில் எடுத்துக்கிட்டு அதில் அம்பு பூட்டி எய்ம் பண்ணுற மாதிரி இப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே நீ அந்த அக்னியை சுற்றி வந்து இறங்கிடு, காண்டிபத்தோட நீ வந்து அக்னிக்குள்ளே போயிடு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் ஐடியா கொடுக்குறாரு. அதை கேட்டு அர்ஜுனனுக்கு வந்து அது சரியாப்பட்டது. நான் வேற காண்டிபம் வேற இல்லைல்ல, காண்டிபம்ங்கிறது அர்ஜுனனுக்கு மட்டும் தானே அது. ஸோ என்னோடவே காண்டிபமும் அழியட்டும் அப்படின்னு முடிவு பண்ணி அவனை அதே மாதிரி அந்த காண்டிபத்தை எடுத்துக்கிட்டு அந்த அம்பு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி வரான். நம்ம ஒரு சுற்று 2 சுற்று போட்டு 3 சுற்றி வந்து தானே உள்ளே இறங்குவாங்க, அப்படி இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வர ஆரம்பிக்கிறான். இதை பார்க்கும்போது அர்ஜுனனும் கௌரவர்கள் படை கர்ணன் எல்லாரும் சேர்ந்துட்டு சந்தோஷமா அதை பார்க்குறாங்க. ஆஹா, இப்படி ஒரு காட்சி, அர்ஜுனன் சாக போகிறத நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பார்க்குறாங்க. அங்கே புகையில ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தால இந்த ஜெயத்ரதன், அவனுக்கும் அர்ஜுனன் மேலே அவ்வளோ கோபம் இருந்தது. அவன் என்ன பண்றான், சரி நம்மளை வச்சுதான் அர்ஜுனன் வந்து இப்போ அழிக்கிறாங்க கௌரவர்கள், ஆனா அந்த காட்சி நாமளே பார்க்கலாம், எப்படி நாம தான் பார்க்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு மலையில ஒளிச்சு வச்சிருந்தாங்கல்ல, அந்த மலையோட உச்சியில போய் நின்று அந்த காட்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காட்சிக்காக அந்த மலையோட உச்சிக்கு வந்து நிற்கிறான். வந்து நின்று பார்த்து அப்படியே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கான். அர்ஜுனன் சுத்தி வந்துகிட்டே இருக்கான். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்றாரு, தன்னுடைய சக்கராயுதத்தை திரும்ப வான்னு கூப்பிடுறாரு. இங்க என்ன நடந்தது பிளாஷ்பேக்ல அப்படின்னா, சூரியன் வந்து மறையவே இல்லை, அஸ்தமனமே ஆகல. கிருஷ்ணர் தன்னுடைய கையில வச்சிருந்த சக்கராயுதத்தை விட்டு அந்த சூரியனை மறைச்சிருக்காரு. அந்த சக்கராயுதம் வந்து சூரியனை போய் மறைச்சு முழுக்க இருட்டாயிடுச்சு.
அதுக்கப்புறம் சக்கராயுதத்தை வான்னு கூப்பிட்டோன்னா அந்த சக்கராயுதம் திரும்ப வந்து கிருஷ்ணனுடைய கையில வந்து உட்காருது. சூரியனுடைய வெளிச்சம் வந்து முழுக்க ஓப்பன் ஆகுது. சூரிய அஸ்தமனம் ஆகலை அப்படிங்கிறத எல்லாரும் உணர்ந்து, ஐயையோ ஜெயத்ரதா நீ உள்ள போ அப்படின்னு துரியோதனன் சொல்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்து, அர்ஜுனா அங்க பாரு அந்த மலை உச்சியில ஜெயத்ரதன் இருக்கான், அவன் வந்து அவனுடைய தலையை கழுத்தை குறி வச்சு அம்படி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி அடிக்கிறான். அடிச்ச உடனே அந்த தலை வந்து துண்டாகி அப்படியே பறந்து போயிட்டே இருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாரு கிருஷ்ணரு, அர்ஜுனா அந்த தலை கீழே விழக்கூடாது, ஏன்னா அவங்க அப்பா சாபம் கொடுத்துருக்காரு. அவன் தலையை யார் கீழே விழ வைக்கிறாங்களோ அவங்களுடைய தலை சுக்குநூறா வெடிச்சு சேர்த்து போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சாபம் கொடுத்துருக்காரு. அதனால அர்ஜுனா நீ வந்து அந்த தலையை கீழே விழ விடாத, அது அம்பாலேயே அடிச்சு அந்த இடத்துல வெய்யி அப்படிங்கிறத அவன் அடிக்கிறான். அடிக்க அம்பை அடிச்சு அது அந்த இடத்துலயே சுத்திக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தள்ளி ஜெயத்ரனுடைய அப்பா அவர் வந்து தவத்துல உட்காந்துருக்காரு. என்ன பண்றாரு சொல்றாரு, அந்த அம்பு அடிச்சு அந்த தலையை கொண்டு போய் அவங்க அப்பா மடியில விழவை அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இவன் அம்பு அடிச்சு அவங்க கொண்டு போய் அவங்க அப்பா மடியில விழ வைக்கிறான். அவங்க அப்பா இப்படி தவத்துல உட்கார்ந்து இருந்தார் இல்லையா, மடியில திடீர்னு ஒரு பொருள் வந்து விழுந்த உடனே டக்குன்னு ஒரு பதற்றம் வந்து அந்த தலையை தூக்கி அப்படி கீழே போடுறாரு. கீழே போட்டு விழுந்த அடுத்த நிமிஷம் அவரு தானே அந்த தலையை கீழே போட்டு அடுத்த நிமிஷம் அவங்க அப்பாவுடைய தலை சுக்குநூறா வெடிச்சு அவரும் இறந்து போறாரு. இப்படி ஜெயத்ரதனுடைய கதை இப்படி முடியுது. கதை எப்படி இருந்தது? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதையை வந்து உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய்.